சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட்டமா இருக்கிறத விட தனியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இத நம்ம பொதுவா கூச்ச சுபாவம்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இதுல இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷிசோய்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் பத்தி தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தனியா இருக்கிறது ஒரு பயமா இல்லாம, அதுவே உங்களுக்கு புடிச்ச விஷயமா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம எல்லாரும் சோஷியலா இருக்கணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல, ஒருத்தருக்கு தனிமை தான் இயல்பான விருப்பம்னா, இதுதான் சிசாய்டு பர்சனாலிட்டி டிஸார்டரோட மையப்புள்ளியே. ஒரு புத்தகத்த அதோட அட்டைய வச்சு எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சிசாய்டு பர்சனாலிட்டி டிஸார்டரை புரிஞ்சிக்க நாம முதல்ல அவங்க வெளியில எப்படி தெரியறாங்கங்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். வாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ ஷிசாய்டு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற ஒருத்தரை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அமைதியா, கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க. ஒரு பெரிய பார்ட்டிக்கு போறதை விட தனியா உட்கார்ந்து ஒரு புக் படிக்கிறதா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அவங்கள பாராட்டினாலும் சரி, விமர்சனம் செஞ்சாலும் சரி, அது அவங்கள பெருசா பாதிக்கிற மாதிரி தெரியவே தெரியாது. இதனால தான் இவங்கள நம்ம பொதுவா லோனர், அதாவது தனிமை விரும்பிகள்னு சொல்றோம். ஆனா பாருங்க, இந்த தனிமை மேல இருக்கிற விருப்பம்ங்கிறது சும்மா ஒரு ஹாபி மாதிரி இல்ல. இது அவங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்திலையும் பிரதிபலிக்கும். அவங்க செலக்ட் பண்ற வேலை, அவங்க தங்குற இடம், அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்னு எல்லாமே இந்த தனிமையை மையமா வச்சு தான் வடிவமைக்கப்படும். சரி, இப்போ வெளியில இருந்து பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது ஒரு பனிப்பாடையோட நுனி மாதிரி தான். அசல் விஷயமே உள்ளதா இருக்கு. இப்போ வாங்க, அவங்களோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு ஒரு பயணம் போயிட்டு வரலாம். அந்த அமைதிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இங்கேதான் இந்த ஆளுமையில இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடே நமக்கு தெரிய வரும். வெளியே பார்க்க அவங்க ரொம்ப உணர்ச்சியே இல்லாத மாதிரி அமைதியா தெரிவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கற்பனை உலகமே இருக்கும். பெரிய பெரிய கோட்டைகள், ஆழமான சிந்தனைகள், யார்கிட்டயும் சொல்லாத உணர்ச்சிகள்னு ஒரு தனி பிரபஞ்சமே அவங்களுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அவங்க மத்தவங்க கூட பழக பயப்படல, அது கிடையாது விஷயம். உண்மையில அந்த எமோஷனல் நெருக்கம் அவங்களுக்கு தேவையே இல்லாத ஒன்னா தோணுது. ஏன், சில சமயம் ஒரு பாரமா கூட இருக்கலாம். அதனால தான் அவங்க தள்ளி இருக்கிறதுங்கிறது அவங்களோட ஒரு பாதுகாப்பு யுக்தி. ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் பொதுவான குணங்கள். இப்போ மெடிக்கல் ஃபீல்டுல இதை எப்படி பார்க்கறாங்க? ஒரு சைக்காலஜிஸ்ட் ஷிசாய்டு பர்சனாலிட்டி டிஸார்டரை எப்படி கரெக்டா வரையறுக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் இதுக்கான அதிகாரப்பூர்வமான மருத்துவ வரையறை. இதுல கிளஸ்டர் ஏன்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் விசித்திரமான வித்தியாசமான சிந்தனைகள், நடத்தைகள் இருக்கிற பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து சொல்ற ஒரு குரூப் தான் அது. ஒருத்தருக்கு ஷிசாய்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ண டாக்டர்ஸ் இந்த செக்லிஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. மனநலத்துக்கான ஒரு கைட் புக் மாதிரி இருக்கிற DSM-5 படி இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த 7 குணங்கள்ல குறைஞ்சது 4வது ஒருத்தரோட வாழ்க்கையில தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கணும். இது ரொம்ப பொதுவான ஒரு கண்டிஷன் கிடையாது. இருந்தாலும் பொதுமக்கள்ல ஏகதேசம் 1-4% பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுமை அமைப்பு இருக்கலாம் அன்னு ஒரு கணக்கு சொல்லுது. குறிப்பா இது ஆண்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமா காணப்படுது. இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது டீனேஜ்ல வர்ற ஒரு மூட் ஸ்விங் மாதிரி கிடையாது. இல்ல அது ஒரு கட்டத்துல மாறிடணும் சொல்ல முடியாது. இது சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சு அவங்க வாழ்க்கை முழுக்க கூடவே வர்ற ஒரு நிலையான குணம். ஒரு விஷயத்த அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அது என்ன இல்லன்னு புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஷிசாய்ட் பர்சனாலிட்டி டிஸார்டரை மற்ற சில மனநல பிரச்சனைகளோட ஈஸியா குழப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்கு வாங்க சில முக்கியமான வித்தியாசங்களை பார்க்கலாம். பேர்ல ஷிசோன்னு இருக்கிறதால நிறைய பேர் இத ஸ்கிசோஃப்ரீனியாவோட குழப்பிப்பாங்க. ஆனா ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஷிசாய்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்க யதார்த்தத்தோட கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாதது கேட்கறதோ இல்லாதது தெரியறதோ, அதாவது ஹாலுசினேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்காது. இதுதான் ஒருவேளை ரொம்ப ரொம்ப காமனான ஒரு கன்ஃபியூஷன். ஷிசாய்ட் பர்சனாலிட்டிக்கும் அவாய்டன்ட் பர்சனாலிட்டிக்குள்ள வித்தியாசம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அவாய்டன்ட் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு உறவுகள் வேணும், ஆனா நிராகரிச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம். ஆனா ஷிசாய்ட் பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த உறவுகளுக்கான விருப்பமே இருக்காது. ஒண்ணுல பயம் காரணம், இன்னொன்னுல தேவை இல்லாததுதான் காரணம். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள்ல இருந்தும் இது வித்தியாசப்படுது. உதாரணத்துக்கு ஸ்கிட்சோடைபல் பர்சனாலிட்டி டிஸார்டர்ல இருக்கிற மாதிரி ரொம்ப விசித்திரமான நம்பிக்கைகள்லாம் இங்கே இருக்காது. ஆட்டிசம் மாதிரி சின்ன வயசுலேருந்து வர வளர்ச்சி குறைபாடுகளும் இதுல இல்ல. அப்புறம் டிப்ரெஷன் மாதிரி சோகமா இருக்கிறதும் கிடையாது. இவங்களோட உணர்ச்சி நிலை சோகமும் இல்ல, சந்தோஷமும் இல்ல, ஒரு மாதிரி நியூட்ரலா இருக்கும். அதுவும் வாழ்க்கை முழுக்க. சரி, இப்போ இவ்வளவு குணங்களையும் மருத்துவ வரையறைகளையும் பார்த்துட்டோம். அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? ஷிசாய்டு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற ஒருத்தரால நார்மல் லைஃப் வாழ முடியுமா? அவங்களுக்கு நாம எப்படி உதவலாம்?
வாங்க இதுக்கான பதில்களை இப்ப பார்க்கலாம். நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது ஒரு தரம் முடக்கி போடுற ஒரு குறைபாடு கிடையாது. உண்மையில சிசாய்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற நிறைய பேரு அவங்களோட இயல்புக்கு ஏத்த மாதிரி நல்லா இயங்குறாங்க. குறிப்பா ரொம்ப சுதந்திரமா மத்தவங்க கூட அதிகமா பழகத் தேவையில்லாத வேலைகள்ல அவங்க ரொம்பவே சிறப்பா செயல்படுவாங்க. பொதுவா ஷிட்சாய்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்க அவங்களாம் தெரப்பிக்கு போக மாட்டாங்க. வேற ஏதாவது பிரச்சனைக்கு போகும்போது தான் இது கண்டறியப்படலாம். ஒருவேளை தெரப்பிக்கு போனா கூட அவங்களோட நோக்கம் அவங்கள மாத்துறது கிடையாது. முதல்ல எந்தவித அழுத்தமும் இல்லாம மெதுவா நம்பிக்கைய வளர்க்கணும். அவங்களோட தனிப்பட்ட வெளியை மதிக்கணும். அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்தாம அதை புரிஞ்சுக்க மட்டும் மென்மையா உதவணும். இதுதான் சரியான அணுகுமுறை. சரி, இந்த மாதிரி குணங்கள் இருக்கிற ஒருத்தர் உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க எப்படி நடந்துக்கணும்? முதல்ல அவங்கள சோஷியலா இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்களுக்குன்னு தேவைப்படுற தனிப்பட்ட இடத்தையும் தனிமையும் மதிக்கணும். அவங்க ஒதுங்கி இருக்கிறத அவங்க உங்களை வெறுக்கிறாங்கன்னோ இல்ல திமிருனோ தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பொறுமையா அவங்க கூட பழகுனா ஒரு நல்ல புரிதல் உருவாகும். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். நாம வாழ்ற இந்த உலகம் எப்பவுமே சமூக தொடர்புகளையும் உறவுகளையும் தான் பெரிசா கொண்டாடுது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல தனிமையிலேயே திருப்தி அடைகிற ஒருத்தருக்கு நாம எப்படி இடம் கொடுக்க போறோம்? ஒருவேளை உண்மையான சவால் அந்த நபருக்கு இல்ல, அவங்கள புரிஞ்சுக்க சிரமப்படுற நமக்கு தான் அந்த சவாலே இருக்குமோ?